Hi guys, welcome to channel Cricket in Tamil. ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஐபிஎல் ரிட்டென்ஷன்ஸ் 2025 மெகா ஆக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிட்டென்ஷன்ஸ் ரூல்ஸ் எல்லாமே வெளியே வந்துருச்சு. ஸோ ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ரூல்ஸ் வந்திருக்கு. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த ரூல் சேஞ்சஸ் எல்லாமே என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அண்ட் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம திரும்ப வீடியோ போடுறோம். ஸோ இனிமேல் கன்சிஸ்டண்ட்டாக போட்டுட்ருப்போம் கண்டிப்பாக. ஸோ ஃபர்ஸ்ட்லி டு ஸ்டார்ட் த வீடியோ முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா 6 ரிட்டென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க எவ்ரி டீமுக்கு. ஸோ அந்த பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி ஒரு நல்ல விஷயம் என்னென்னா எந்த ஒரு டீமுக்குமே இந்தியன்ஸ் நீங்கள் இவ்வளோ தான் பண்ணணும், ஃபாரினர்ஸ் இவ்வளோ தான் பண்ணணும் அப்படின்ற அந்த லிமிட்டேஷன்ஸ் இல்லை. ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ச்சைஸியோட டிமாண்ட்ஸ் பிஃபோர், அதாவது இந்த ரிட்டென்ஷன் பாலிசிஸை வந்து அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க எல்லாருமே போட்ட அந்த ஒரு டிமாண்ட்ஸ் அண்ட் பிளேயர் டிமாண்ட்ஸ் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்தியன் பிளேயர்ஸுக்கு வந்து அந்த ஒரு குஷனை கொடுத்துருக்காங்க. இந்தியன் பிளேயர்ஸ்க்கு வந்து பெனிஃபிட் ஆகிற மாதிரி நிறைய ரூல்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து ஒரு நல்ல விஷயமாகவே நான் பார்க்குறேன். அண்ட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபாரினர்ஸ் அண்ட் இந்தியன்ஸோட லிமிடேஷன்ஸ் இல்லாத டீம்ஸுக்கு நல்லதாகவே அமையும். டீம்ஸ் லைக் SRH பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக வந்து 3 ஃபாரினர்ஸ் அவங்களோட அந்த கோர், ஃபார் இன்ஸ்டன்ஸ் சொல்லணும்னா பேட் கமின்ஸ், ஹென்ரிக் கிளாசன் அண்ட் டிராவிஸ் ஹெட். ஸோ இவங்கள மாதிரி பிளேயர்ஸை கண்டிப்பாக ரீட்டைன் பண்ணலாம். அண்ட் மூவிங் அஹெட் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா ஃபார் எவ்ரி பிளேயர் ஹூஸ் ஃபீச்சரிங் இந்த 11 அதர் தேன் தேர் ஆக்ஷன் ப்ரைஸ் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7.5 lakhs பர் கேம் அவங்களுக்கு மேட்ச் ஃபீஸாக வரும். ஸோ மானிட்ரி ஆஸ்பெக்ட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸை பயங்கரமாக பெனிஃபிட் பண்ணுற ஒரு விஷயமா இதை நான் பார்க்குறேன். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அன்கேப்டு பிளேயர், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அன்கேப்டு பிளேயரோட ரூல்ஸ் வந்து ஒரு சின்ன ரூல் சேஞ்ச் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இஃப் அ பிளேயர், அதாவது ஒரு பிளேயர் வந்து 5 வருஷத்துக்கு மேலே 5 வருஷம் ஒரு 5 வருஷத்துக்கு மேலே இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட், அதாவது அவங்க கண்ட்ரியை வந்து எந்த ஒரு ஃபார்மேட், T20 இருக்கலாம், ஒன் டேவாக இருக்கலாம், இல்லை டெஸ்ட் மேட்சாக இருக்கலாம், டெஸ்ட் கிரிக்கெட்டாக இருக்கலாம், எந்த ஒரு ஃபார்மேட்லேயுமே வந்து ரெப்ரசென்ட் பண்ணலன்னா அவங்கள வந்து ஒரு அன்கேப்ட் பிளேயராக தேர் எலிஜிபிள் டு பிளே ஆஸ் அன் அன்கேப்ட் பிளேயர் ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நேம் நம்ம எல்லார் மைண்டுக்கும் வருது MS தோனி. ஸோ சிஎஸ்கேக்கு வந்து MS தோனி ஒரு அன்கேப்ட் பிளேயராக ரீட்டைன் பண்ணுறதுக்கான நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வராது, இங்கே ஒரு ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ கண்டிப்பாகவே அன்கேப் பிளேயராக ரீட்டைன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. அண்ட் அதர் தன் தட் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்காங்க மல்டிபிள் டீம்ஸ்க்கு. சந்தீப் சர்மா ஒரு ஆப்ஷன் ஃபார் ராஜஸ்தான் ராயல்ஸ். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அமித் மிஸ்ராவை ரீட்டைன் பண்ணலாம், பியூஷ் சாவ்லாவை ரீட்டைன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இருக்குது. பட் இந்த ரூலில் ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஒன்லி அப்ளிகபிள் ஃபார் இந்தியன்ஸ், ரைட்? ஸோ மூவிங் அஹெட் பார்த்தோன்னா இது ஒரு முக்கியமான ஒரு அன்கேப் ரூல். அண்ட் அதர் தேன் தட் ஒரு பிளேயரை பொறுத்த வரைக்கும் எப்போ இந்த ஒரு ஆக்ஷனில், அதாவது மெகா ஆக்ஷனில் ரெஜிஸ்டர் பண்ணால் தான் IPL 2025 மெகா ஆக்ஷனில் ரெஜிஸ்டர் பண்ணால் தான் 2026 அண்ட் 2027 இந்த 2 சீசனுக்குமே திரும்பவும் அவங்களால மினி ஆக்ஷனே ரெஜிஸ்டர் பண்ண முடியும். ஸோ இது வந்து இட் அப்ளைஸ் டு ஆல் த பிளேயர்ஸ். ஸோ இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபேர்னஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பர்ஸ் ஃபேர்னஸ் ஒரு அதர் ஆக்ஷன் ப்ரைஸ் ஃபேர்னஸ். இப்போது சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா டியூ டு டிமாண்ட் அண்ட் சப்ளை ஃபியூ பிளேயர்ஸ் வந்து மினி ஆக்ஷனில் மட்டும் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரிட்டி இருக்குது அப்படின்ற காரணத்தினால பார்த்தீங்கன்னா பேரிட்டி இன் ப்ரைஸிங், ஸோ பார்ஷியாலிட்டி இன் ப்ரைஸிங் இருக்குது அப்படின்ற காரணத்தினால பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது. அண்ட் அதர் தேன் தட் பார்த்தோன்னா எவ்ரி சிங்கிள் பிளேயர், அதாவது வந்து every single player who's taking part in the auction and is getting sold to a team, அவங்க வந்து ஆக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் or rather just before the start of the season வந்து நான் இந்த சீசன் ஆடலை அப்படின்னு சொல்லிட்டு வித்ட்ரா பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து 2 years பேன் கொடுப்பாங்க. 2 வருஷம், அடுத்த 2 வருஷம் ஆட முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு புது ரூல் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் என்ஷூரிங் தட் ஒரு டீம்ஸுக்கு அந்த ஒரு ப்ரொடெக்ஷனை கொடுக்குது. ஒரு ப்ரொடெக்ஷன் என்னென்னா இந்த டீம், அதாவது ஒரு பர்டிகுலர் டீம் வந்து ஒரு பர்டிகுலர் பெர்முடேஷன் காம்பினேஷன் வச்சு ஒரு டீம் எடுக்கிறாங்க, அவங்க ஹோம் கிரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டீம் எடுக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்குது. அவங்க எண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்திருக்கிற டீம் நமக்கு வந்து வேல்யூ அடிஷனாக இருக்க போகுது, ஆர் ராதர் நம்ம எடுத்திருக்கிற டீம் அவங்கவுங்க பிளான்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுறது ஈஸியாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துல டீம்ஸுக்கு அந்த அஷூரன்ஸ் கிடைக்குது. ஸோ இதெல்லாமே தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி இந்த அன்கேப் பிளேயருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்லாப் வந்து 4 crores தான். ஸோ இது எல்லாமே இருக்குது. RTM ரூல்ஸை பொறுத்த வரைக்கும், ரிட்டென்ஷன் ரூல்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த காம்பினேஷனில் வேணால் எடுத்துக்கலாம். 6 ரிட்டென்ஷன்ஸ் ஆன் த ஸ்லாட் நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே பண்ணலாம் ஆஸ் அ டீம், ஆர் இல்லைனா நீங்கள் வந்து யூ கேன் ஹேவ் ஒரு 3 ரிட்டென்ஷன்ஸ், நீங்கள் 3 ரிட்டென்ஷன்ஸ் வந்து
முதலையே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 3 ரிட்டென்ஷன் ஆர்டிஎம்மில் பண்ணலாம். அந்த காம்பினேஷன் எப்படி வேணால் பண்ணிக்கலாம். அது அந்த ஃப்ரான்ச்சைஸியோட இஷ்டம் தான். ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரீடம் வந்திருக்கு இந்த ஒரு ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும். பிளேயர்ஸாக இருக்கட்டும், ஃப்ரான்ச்சைஸிஸாக இருக்கட்டும், ஸோ நிறைய விஷயங்கள் வந்து இன்னும் பெட்டராக ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இம்பேக்ட் பிளேயர் ரூலை கண்டினியூ பண்ண போகிறாங்க. ஸோ அது வந்து இன்னொரு ரன் கொடுத்துருக்காங்க அந்த ஒரு ரூலை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல விஷயம் என்ன, இந்த ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு கன்க்ளூஷனாக நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்தியன் பிளேயர்ஸ்க்கு வந்து ஒரு வேல்யூவேஷன் நிறைய கொடுக்கணும்னு பார்க்குறாங்க. ஆனால் ஏன்னா இந்த ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் இந்தியன் பிளேயர்ஸோட வேல்யூ வந்து டெஃபினட்டாக இந்தியன் பிளேயர்ஸ்க்கான வேல்யூ அதிகமாக இருக்கணும். அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி, இஃப் யூ ஆர் அன் இந்தியன் கிரிக்கெட்டர், அதுலேருந்து நீங்கள் அதாவது இந்தியன் கிரிக்கெட்டை ப்ரமோட் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல்லோட மெயின் எய்ம். வேர் டேலண்ட் மீட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு லீகில் வந்து உங்களோட மேக்ஸிமம் உங்களோட இந்தியன் பிளேயர்ஸ் தான் வந்து ஒரு இந்தியன் ரோஸ்டர் தான் வந்து பெனிஃபிட் ஆகணும் அப்படின்ற ஒரு 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 ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து இங்கே கொடுக்குறாங்க. ஆனால் அதே சமயம் பார்த்தீங்கன்னா யூ கேனாட் வித்ரா த லாஸ்ட் மொமெண்ட் அப்படின்றது வந்து நம்ம முதலே அதை பற்றி நிறைய பேசிட்டோம். ஸோ அதுவுமே வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக பார்க்குறேன். அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட் அன்கேப் பிளேயர்ஸ்க்கு 4 crores தான். ஸோ அதுவுமே வந்து ஆக்ஷன் டைனமிக்ஸை நிறைய மாற்ற போகுது. அண்ட் டெஃபினெட்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆக்ஷன் சூப்பராக இருக்கும் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி ரிட்டென்ஷன் ஸ்லாப்ஸ்லையுமே ஒரு இன்க்ரீஸ் இருந்திருக்கு. 18 crores for 2 players, 14 crores for 2 players and 1 player with 11 crore and the other player பார்த்தீங்கன்னா should be an uncapped player. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் வந்து 5 கேப் பிளேயர் ரிட்டைன் பண்ணிக்கலாம் and maximum of 2 uncapped players நீங்கள் ரிட்டைன் பண்ணிக்கலாம் out of the 6 that you want to do. அது இருக்கிற 6ல் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 5 கேப்டு, மீதி 2 பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 2 uncapped. எப்படி வேணால் எந்த காம்பினேஷனில் வேணால் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ கைஸ், இதுதான் இந்த ஒரு நியூ ஐபிஎல் ரிட்டென்ஷன் சினாரியோ. அண்ட் அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டுமே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. WTC ஃபைனலுக்கு யார் வரப்போகிறாங்க அப்படின்ற அந்த ஒரு ஆட்டம் பார்த்தீங்கன்னா சூடு பிடிச்சிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக வந்து திங்ஸ் ஆர் கோயிங் குட். இந்தியாவுமே பார்த்தீங்கன்னா பங்களாதேஷோட ஒரு கம்ஃபர்டபுள் சீரீஸ் விக்ட்ரி. ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் கோயிங் அரவுண்ட். இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா ஓடிஐ சீரீஸ்மே முடிஞ்சிருக்கு. ஸோ கண்டிப்பாகவே வில் கீப் யூ போஸ்டட். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.